வணக்கம் மிஸ்டர் விஜயகுமார், காட்பாடி தாலுக்கா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் ஃபீல்டுங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போர்வெல் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறையாக வந்துருச்சு. தண்ணி அதிகமாக வரவே இல்லை. ஸோ தண்ணி அதிகமாக வராதனால ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க அந்த போரு. ஸோ அதனால் நம்ம வீடியோவை பார்த்துட்டு பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் டிவைனர் வந்து நம்மக்கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுடைய 4 ஏக்கர் ஃபீல்டை சர்வே பண்ணி நீரோட்டம் பார்த்து கொடுக்கறதுக்காக. கிட்டத்தட்ட நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கே 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. இந்த 4 ஏக்கர் சர்வே பண்ணி முடிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் தண்ணி இருக்குது அப்படின்றத இது வந்து ஜியோஃபோனிக்ஸ் அப்படின்ற மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குங்க. இப்போ டைரக்ஷன் எங்கே காட்டுதோ அந்த இடத்துல தான் வந்து அந்த நீரோட்டத்தோட அதாவது வழி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அப்போ அந்த வழியில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா எந்த இடத்துல அந்த நீரோட்டம் எல்லாமே ஒருங்கிணையுதோ, அதாவது ஒன்று சேருதோ, அந்த இடத்துல தான் அந்த மிஷின் வந்து சுத்தங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாற்றி சொல்லிடுச்சு. இப்போ மறுபடியும் எந்த டைரக்ஷன் மாற்றி சொல்லியிருக்கோ அந்த டைரக்ஷன் நம்ம நடந்து போகணும். அது மாதிரி நடந்து போயிட்டு ஒரே இடத்துல வந்து சங்கமிக்கும் அந்த தண்ணி. அந்த இடத்துல தான் நீரோட்டம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டைரக்ஷன் மாற்றி காட்டும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது எல்லா பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியும் இந்த வழியில் வந்து நின்றோம். ஸோ இந்த இடத்துல தான் ஒருங்கிணைது. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுதுங்க இந்த ஜியோஃபோனிக்ஸ் அப்படின்ற மிஷின். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டெப்த் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது ஒவ்வொரு ஃபீல்டாக இது மாதிரி எல்லாத்தையும் சர்வே பண்ணிவிட்டு ஒரு சில இடத்துல மார்க் பண்ணி வச்சுருப்போம் எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நீரோட்டம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த மிஷினரியை அந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தனிஷ்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான சயின்டிஃபிக்ஸ் மெத்தடில் நீரோட்டம் பார்த்து கொடுத்ததுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மிஷினரியும் சேம் ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ பெஸ்ட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் பெஸ்ட் தனிஷ்கா கிட்டத்தட்ட 26 வருடம் இந்த ஃபீல்டுலேயே இன்னும் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேண்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு இதில் எந்த பாயிண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மிஷினரியை அந்த இடத்துல பயன்படுத்தும் போது நீரோட்டம் எந்த போர்வெல்ல அதிகமாக இருக்கோ அந்த போர்வெல் வந்து நம்ம போர் போடணும் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம வந்து நீரோட்டத்துக்காக மார்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோங்க. அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம போர்வெல் போட போகிறாங்க. ஸோ இது மாதிரி தாங்க உங்களுடைய வீட்டு நிலத்துக்கு, கிணத்துக்கு இல்லை சைட் போர் பார்க்கணும் அப்படின்னாலும் பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் டிவைனர் வந்து நீங்கள் வந்து அணுகலாம். இப்போ வந்து அடுத்த மிஷினரியை கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2 அடிக்கும் ஒரு ராட் வந்து இன்சர்ட் பண்ணி இது சென்சார்ஸ் மூலயமா வந்து பூமிக்குள்ளே எவ்வளோ ஆழத்தில் அந்த நீரோட்டம் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு கிராஃப் ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த கிராஃப் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து போர்வெல் போட்டுக்கலாம். கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீரோட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியுங்க. இதுதான் ஒவ்வொரு 2 அடிக்கும் வந்து கிட்டத்தட்ட 12 அடிக்கு இது மாதிரி வந்து சர்வே பண்ணுவோம். ஒவ்வொரு ராடுக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இது மாதிரி எலக்ட்ரோ சிக்னலை நம்ம அனுப்பிச்சு பூமிக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆழத்தில் வந்து நீரோட்டம் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட கிராஃப் கூட சைடில் போடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி அந்த நீரோட்டம் எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே மீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அது வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3வது மிஷினை இதில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். 3வது மிஷினும் நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை மாற்றி சொல்லிடுச்சு பாருங்கள். ஸோ எந்த டைரக்ஷனில் அந்த பிளவுகள் இருக்கோ அந்த பிளவுகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைதோ அந்த இடத்துல தான் நீரோட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பிளவு டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து மிஷினும் ரொட்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து போர்வெல் போட போகிறோம். ஸோ கடைசியாக சாமிலாம் கும்பிட்டு அவங்க வந்து போர் போட ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு போர்வெல்லில் தண்ணி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்களும் பாருங்கள். 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போரை விட இந்த போரில் வந்து ரொம்ப அதிகமாகவே தண்ணி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க போட்ட போரு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 650 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் வந்து வர ஆரம்பிச்சிச்சுங்க. அவங்களுக்கு தேவையான அந்த 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி நம்மளுக்கு கிடைச்சதுனால கஸ்டமரும் ஹாப்பி. அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. தேவைப்படுறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கூட ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு இல்லை கிணத்துக்கு இல்லை வீட்டு நிலத்துக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி.